Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போறோம். மில்க் கப் கேக். இது ரொம்ப டேஸ்டியான மில்க் லவரா இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். இது one of the easiest recipes. அதனால கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இது செய்யிறதுக்கு ரொம்ப பொருள் எல்லாம் தேவைப்படாது. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறது அப்படிங்கறது உங்க கூட ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபியோட written measurements எல்லாமே வந்து description boxல லீவ் பண்றேன். தேவைப்பட்டுச்சுனா செக் பண்ணி பாருங்க. முதல்ல ingredients எல்லாமே எடுத்து வச்சிருங்க. அதுக்கு அப்புறமா உங்க அவனை 170 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியா வெச்சுக்கங்க. இதெல்லாம் செஞ்சிட்டீங்க அப்படினா நம்ம செய்ய ஆரம்பிச்சிரலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கங்க. அதுல நம்ம ingredients எல்லாம் சலிச்சு சேர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சல்லடை வெச்சுக்கங்க. அதுக்கு அப்புறமா 120 கிராம் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு இதையும் உள்ள சேர்த்திட்டு இப்போ இந்த மூணு பொருளையும் நல்லா சலிச்சு அந்த பவுல்ல சேர்த்திக்கங்க. இப்போ இந்த மூணு பொருளும் நல்லா கலங்குற மாதிரி ஒரு விஸ்க் வச்சு அதை கம்பைன் பண்ணிருங்க. ட்ரை இன்கிரீடியன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வெட் இன்கிரீடியன்ஸ் சேர்த்திடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளீனான பவுல் எடுத்துக்கங்க. அதுல ஒரு முட்டை ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கங்க. இந்த முட்டையை ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதுலயே 70 கிராம் சர்க்கரையை வந்து உள்ள சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதை நல்லா பீட் பண்ணிடணும். எந்த அளவுக்கு பீட் பண்ணும் அப்படின்னா இது வந்து இந்த டார்க் எல்லோல இருந்து அப்படியே பேல் எல்லோவா கிட்டத்தட்ட ஒரு ஒயிட்டிஷா மாறிடும். அந்த அளவுக்கு பீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப ஸ்லோ ஸ்பீட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் போக போக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்போ இதுல 110 ml பால் சேர்த்திக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், கடைசியா 10 கிராம் அளவுக்கு மெல்ட் பண்ண பட்டர் அதையும் சேர்த்திட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வெட் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க ட்ரை இன்கிரீடியன்ஸை சேர்த்திடலாம். கப் கேக்ஸ் வந்து சாஃப்டா வரணுங்கிறதுக்காக நான் இன்னொரு தடவை சலிச்சு சேர்த்துறேன். இதை சலிச்சு சேர்த்துறப்போ ஒரேடியா எல்லாத்தையும் சேர்த்துறதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கட்டி சேராது. கொஞ்சம் சேர்த்திட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா செகண்ட் பேட்ச் சேர்த்திட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கடைசியா எல்லாமே ஒரு அளவுக்கு திக்கா வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பாச்சுலா வச்சு ஜென்டிலா அதை கம்பைன் பண்ணுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம கப் கேக் மோல்ட்ல ஃபில் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி 6 கப் கேக்ஸ் வர மோல்டு எடுத்திருக்கேன். அதுல எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கப் கேக் லைனர்ஸை வச்சிருங்க. இது எல்லாத்துலயுமே ஒரு அரையிலிருந்து 3/4 பகுதி வரைக்கும் ஃபில் பண்ணிக்கங்க. ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்கியூவர் யூஸ் பண்ணி அந்த பேட்டருக்கு ஸ்மூத் ஃபினிஷ் கொடுத்துக்கங்க. எல்லாத்துக்குமே அந்த மாதிரி செஞ்சிடலாம். இப்போ நம்மளோட பேட்டர் அவன்ல போறதுக்கு ரெடியா இருக்கு. இப்போ நம்மளோட கப் கேக் பேட்டர் ரெடியா இருக்கு. இதை வந்து 170 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் பேக் பண்ணீங்க அப்படின்னா சரியா இருக்கும். இப்போ என்னோட அவனும் ப்ரீ ஹீட் ஆகி ரெடியா இருக்கு. கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாம். எனக்கு சரியா கப் கேக்ஸ் ரெடி ஆகிறதுக்கு 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ இந்த கப் கேக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஆறட்டும். இந்த கப் கேக்ஸை நீங்க பிளேனா சாப்பிட்றதுனால சாப்பிடலாம், இல்ல ஏதாவது விப்பிங் கிரீமோ இல்ல பட்டர் கிரீமோ வச்சு இதை ஃப்ராஸ்ட் பண்ணியும் சாப்பிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட மில்க் கப் கேக்ஸ் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சுலபமான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.